எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா யூஎஸ்ஏக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான எபிசோட் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுல இருந்தது, என் மனசுலயும் இருந்தது. வெல்கம் பேக் டு த சாம்பியன்ஸ் வாட்ச். இந்தியா இந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி போற அந்த வெற்றி பாதை அந்த அளவுக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு வேகமா ஆரம்பிக்கல. நிறைய பேர் பெரிய ஸ்கோர்ஸ் எதிர்பார்த்திருப்பாங்க. வான்கடை பிச் எப்போதும் போல இல்ல. ஃபர்ஸ்ட் டே நடந்த 3 மேட்ச்லயுமே ஈவன் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் இருந்திருக்கு. பாகிஸ்தானும் அந்த பக்கம் ததிகினத்துவம் போட்டான். வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஸ்டேஜ்ல நினைச்சேன் 120 130க்கு பொட்டலம் ஆயிடுவான்னு. ஷிம்ரான் ஹெட்மயர் அவனோட நாக்னால வெஸ்ட் இண்டீஸால மேல ஏறி வர முடிஞ்சது. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்காட்லாந்து சேஸ்லயும் இருந்தாங்க. இந்தியா ரீலிங் அட் 80 for 6. அங்கேருந்து சூரியகுமார் யாதவோட ஃபென்டாஸ்டிக் நாக். அஃப்கோர்ஸ் வி ஆல்வேஸ் நியூ இந்தியா ஹேட் த bowling. A lovely day to open the World Cup, P-Dog. ஐசிசி வந்து இந்த அண்டர் டாக் டீம்ஸுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பேட் அண்ட் பால் கான்டெஸ்ட் வச்சிருக்காங்களா, இல்ல திஸ் குட் பி த தீம் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட் கப்? அவனோட தாட்ஸ் என்ன? இதுக்கு மேல இந்த 3 டீமுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பீப்புள் ஆர் கிரிட்டிக்கல் அபவுட் தெம் நாட் கிராசிங் த ஃபினிஷிங் லைன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூஎஸ்ஏ, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஸ்காட்லாண்டு. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி அந்த பிக்கர் மூமெண்ட்ஸை அந்த 3 டீம்ஸாலையும் சீஸ் பண்ண முடியல. வி கான் பி கிரிட்டிக்கல் ஆன் தட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஆஷா. இப்போ மேட்சுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். யூஎஸ்ஏ இஸ் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் இந்தியா டு 160னா நீங்க படுத்துன்னு சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜி எனக்கு அனுப்பிச்சிருப்பீங்களா? அப்படியா? இல்ல மச்சி, there is a good chance that might happen னு சொல்லிருப்பீங்களா? So that is a tremendous effort from USA என்ன பொறுத்த வரைக்கும். But it is very well known the moment India scored 130 they might not have the legs to cross it அப்படின்னு. அதனால credit to USA, credit to Netherlands and credit to Scotland. இதுக்கு மேல அவங்கள புகழறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. That is how my opinion stands. இல்ல, என்னோட கொஸ்டின் என்னன்னா மோர் அபவுட் த பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால். போலர்ஸ்க்கு ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வேன் ஷால்விக் அவரோட போலிங் எடுத்துக்கலாம், மோசின் கானோட போலிங் எடுத்துக்கலாம். சௌரப் நேத்ராவல்கர் ஹேட் அ ரியலி பேட் டே 2024 வேர்ல்ட் கப் அப்புறம் டர்ன் ஆகும்னு. சுபம் ராஞ்சனே கூட டீசென்டா போலிங் போட்டான். அந்த பக்கம் மைக்கேல் லீஸ்க்கு எடுத்துலாம் ஸ்காட்லாண்ட்ல இருந்து. நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வேன் மீக்கரன் இம்ப்ரெஸ்ட் ஈவன் இந்த ஆஸ்திரேலியன் வேர்ல்ட் கப். பட் இந்த போலர்ஸ்க்கு எல்லாம் ஜென்ரலா நான் ஒன்னு என்ன கேட்பேன்னா, இந்தியால வான்கேடலையும் ஈடன் கார்டன்ஸ்லயும் அவங்க ஐபிஎல்ல போலிங் போட்டா இதே மாதிரிதான் இருக்குமா விக்கெட்? அதான் என்னோட கொஸ்டின். ஐபிஎல்ல விக்கெட் எப்படி இருக்கு, இந்த மேட்ச்ல விக்கெட் ஏன் இப்படி இருந்தது? ஐசிசி ப்ரிப்பரேஷனாலயா? இதே மாதிரி விக்கெட்ஸ் ஐபிஎல்லையும் கொடுக்க முடியுமா? உன்னோட தாட்ஸ் என்ன? இப்படிதான் நான் கொடுக்கணும்ன்றேன். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் there is a balance between bat and ball. I will advocate this. ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஓகே, இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு பேட். கொஞ்சம் ஸ்லோவா நின்னு வந்தது. வான்கடையில பாத்தீங்கன்னா வான்கடை கொஞ்சம் பவுன்ஸ் இன்னும் ஸ்டீப்பா இருந்தது. What surprised me was the amount of turn the purchase spinners got. அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. வான்கடையில எப்பவுமே தியரி 2 ஃபேஸ் தான். முதல் 8 ஓவர் பேட்டிங் பொறுமையா ஆடிட்டு ஸ்லாக 9 to 20 12 ஓவர் எடுக்கணும். அது 2 பேருமே கண்டிஷன்ஸை தப்பா இது பண்ணிட்டு இந்தியாவும் கடார்மடார்னு அடிச்சாங்க, அவங்களும் கடார்மடார்னு அடிச்சாங்க. ஐ வில் ஆல்வேஸ் அட்வொகேட் ஃபார் ஒன் திங். டாப் 3ல ஒரு ஆங்கர் இருக்கணும், 4, 5, 6, 7ல ஒரு ஆங்கர் இருக்கணும்னு இந்தியா இந்த அப்ரோச் எடுத்தாங்கன்னா, முதல்ல சொன்னதையே திருப்பியும் சொல்றேன், செமிஃபைனல்ல கடிக்கும், ஃபைனல்ஸ்ல கடிக்கும். பீப்புள் ஹவ் காட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இந்தியா ஹஸ் காட் ஃபிளம்பாயன்ட் பேட்டிங் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் அவங்க எடுத்தாங்கன்னா, இஃப் தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் டீம்ஸ் லைக் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து, இஃப் யூ எக்ஸ்பெக்ட் them to recover from 94 for 6 after 15 overs to 160, I beg to differ. Opponents will kill you one-sided. They have to refine their approach. பைலேட்டரல் சீரீஸ்க்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கறத விக்கெட் ப்ரிப்பரேஷன்ல காமிச்சிருக்காங்க ஐசிசி ஓரளவுக்கு. பட் இந்தியாவோட மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சூரியகுமாரோட யாதவோட அபாரமான ஆட்டத்தை பத்தி எதிர்பார்க்கலாம். என்னோட இந்தியாவோட சாம்பியன்ஷிப், ஃபாலோ த சாம்பியன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போற இடம், அதாவது போற பாதை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும் அப்படின்னு நம்பியார் ஜென்டில்மேன் படத்துல சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. போற பாதை முக்கியம் இல்ல. நெதர்லாண்ட்ஸோட ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு ரஸ்டி, டேய் என்னடா நீங்க, உங்களை நான் எவ்வளவு பெருசா ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம 2 பேரையுமே கேட்டுக்கிற மாதிரி ஒரு கேள்வி மாதிரி பாகிஸ்தான் ஆடி இருக்காங்க. நம்மளை எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா இப்ப கூட ட்வீட் பார்த்தேன், என்ன திரும்பி எடுத்துக்கிறீங்களா உங்க 2 பேர் ப்ரெடிக்ஷனை? பாகிஸ்தான் செமிஃபைனலா அப்படிங்கிறாங்க எல்லாரும். என்ன நினைக்கிற? நெதர்லாண்ட்ஸ் எப்படி விளையாடினாங்க, பாகிஸ்தான் எப்படி விளையாடினாங்க, காட்டு மேல எப்படி விளையாடினாங்க, எல்லாம் சொல்லு கொஞ்சம்.
நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், திருப்பியும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். நான் கொடுத்த பிளேயிங் லெவன்ல பாபர் ஆசாம் கிடையாது, கவாஜா நஃபே இன், உஸ்மான் தாரிக் இன் ஃபார் ஒன் ஆஃப் த சீமர்ஸ். இப்ப இன்னைக்கு பாபர் ஆசாம் நம்பர் 4ல போன போது இப்ப டாட்டு மேல கிடையாது. அவர் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணார்னா அந்த ஒரு இன்னிங்ஸ ஆஃப்டர் சைட் ஜதா ஃபரான் இங்க பாடுறா, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு வன்மையா கண்டிக்கிறேன். தேவையில்லாம நீ பாபர் ஆசாம் பத்தி திருப்பி திருப்பி பாட்டு பாடுறது சரி கிடையாது. இன்னைக்கு வசீம் அக்ரம் கூட உன்னை பத்தி நீ பண்ற கிண்டல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. பாபர் ஆசாம் has been in fine form, he has been fielding very well, look at that catch அப்படின்னு இன்னைக்கு கூட சொன்னாரு. அதனால நான் உன்னை வன்மையா கண்டிக்கிறேன், அந்த மாதிரி பேசாத. வசீம் அக்ரமே சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு. அதுக்கு 12th மேன போட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு பண்ண வையா, ஏன் பேட்டிங் ஆட வைக்கிறீங்க? இப்ப அவர் ஆடக்கூடாதா? ஃபீல்டிங் பண்ணலாம்ல. உள்ள வந்தாரு, வந்துட்டு அவரு மெசேஜ் கொடுக்கறாரு வெளியே இருக்கிற கிரௌடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டக் அவுட்ல இருக்கிறவங்களுக்கும். தனியே தன்னந்தனியே நான் டிஃபென்ஸ் ஆடி நின்றேன், அதனால் டாட் பாலு நான் டீமுக்கு கொடுத்து மகிழ்ந்தேன், தெரியாதா டாட் பாலு புரியாதா டிஃபென்ஸ். தனியே 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 தனியே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு டாட்டு மேல டாட்டு வந்து அப்படின்னு நீ ஆடுறிய, மேட்சே குடிமொழிக்கு போயிருக்கோம், மேட்சே குடிமொழிக்கு போயிருக்கோம். 2 ஓவர்ல 29 ரன். பாவம் அந்த மேக்ஸ் ஓதவுது, நல்ல ஃபீல்டரு, எப்படி அவர் கேட்ச விட்டாருன்னு தெரியல. இதுல என்ன பெரிய விஷயம்னா, அந்த ரூல் ஆஃப் ஆண்டர்மர்வே பாபர் அசாமோட விக்கெட்டை எடுத்துட்டு இப்படின்றாரு. ஏன்யா அதுதான்டா உனக்கு பிரச்சனையே, அங்கதான்டா உனக்கு பிரச்சனையே வந்தது. அவரு விக்கெட் எடுத்துட்டு இப்படின்றியாடா. இன்னும் ஒரு 2 ஓவர் நீ அவரை ஆட விட்டுருந்தீங்கன்னா 13-14ன்னு உனக்கு அந்த ஒரு சில ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரிய ஹோட்டல் எல்லாம் லிப்ட் வந்து 40 ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும், கிர்ன்னு ஏறும். அப்படி பாத்தீங்கன்னா 13, 14, 15ன்னு அந்த லிப்ட் இண்டிகேட்டர் மேல போற மாதிரி ரன் ரேட் போயிருக்கும், ரிக்வயர்ட் ரேட். அதை விட்டுட்டார், அவுட் பண்ணிட்டு. எப்ப எப்படின்னானோ அப்பயே எனக்கு பகீர் இருந்தது. ஆடா பாவி, அவனே என்ன பண்ணிட்டு இருக்கான், மேன் ஆஃப் த மேட்ச் அவரு ஆடிட்டு இருக்காரு, நெதர்லாண்ட்ஸுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி கொடுக்கணும்னு அவரை அவுட் பண்ணிட்டு பண்ண உடனே போச்சு. இதை விட ஒரு கிரேட் சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் என்ன சொல்றது, நான் திருப்பியும் சொல்றேன் ஆஷா, ஆணித்தரமா பாகிஸ்தான் will definitely play the semi-finals. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஒரே ரீசன் என்னன்னா, அந்த கொலம்போ பிச்சர்ஸ் உங்களுக்கு 175 அடிக்கணும். 175 ரன் அடிச்சா ஐசிசி ரூல் படி ஃபாலோ ஆன் இருக்கா, ஃபாலோ ஆன்றது திருப்பி 2வது இன்னிங்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி கொடுத்தா 175 சேஸ் பண்ணுவான். இதே 160 ரன் அவன் நெதர்லாண்ட்ஸ் அடிச்சிருந்தானா கேட்டிருப்பான் ஃபாலோ ஆன். அது இல்லாம போயிருச்சு உங்களுக்கு. இஃப் எனி டீம் கேன் ஃபைண்ட் a way to score 160 165 against Pakistan in the batting lineup with Babar Azam at number 4, they absolutely got no chance whatsoever. கவாஜா நஃபே பாபர் அசாம் கதுல வரணும். அதே மாதிரி நான் ஒன்னே சொல்றேன், 2 பாரி வள்ளல கஷ்டப்பட்டு டீம் விட்டு வெளில எடுத்திருக்காங்க. ஒன்னு ஹாரிஸ் ராஃப், இன்னொன்னு அசான் அலி. இன்னொரு பாரி வள்ளல் பாத்தீங்கன்னா ஷஹீன் ஷா அஃப்ரிதி. அந்த சல்மான் மிர்சா இஸ் a very good bowler. ஃபஹீம் அஷ்ரஃப் கேன் போல் a bit of a medium பேசும் போது அந்த ஷஹீன் ஷா அஃப்ரிதிக்கு பதிலா உஸ்மான் தாரிக் இன்னைக்கு ஆடி இருந்தாங்கன்னா 105 ஆல் அவுட் நெதர்லாண்ட்ஸ். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. they will definitely win if ICC reverses the rule and allow them to follow on. சரி, ஓகே. அந்த பக்கம் மேக்ஸோட ஒரு கேட்ச் விட்டாருன்னு ஆல்ரெடி பேசிட்டோம். இன்னைக்கு சூரியகுமார் யாதவோட கேட்ச சுபம்ராஜனை புடிச்சிருந்தாருன்னா இந்தியாவுக்கு ஒரு மாதிரி தான் போயிருக்கும். பட் ஸ்டில் நெவர்தலெஸ் கமிங் பேக் டு இந்தியாஸ் கேம், இன்னைக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் கேம் ஃபார் அன் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு. நாட் ஒன்லி அ கிரேட் இன்னிங்ஸ் ஃபார் ஹிம், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப கூட சொன்ன சூரியகுமார் யாதவ் வில் பி த ஹையஸ்ட் ரன் கெட்டர் அட் த வேர்ல்ட் கப்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சரியான ஆரம்ப புள்ளிய மையத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். இன்னியோட நாக்கோட ரெலவன்ஸ் ரீலிங் அட் 70 odd for 6, எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். அதோட ஒரு சின்ன ஒரு கிராபிக், ஒரு புகைப்படம், நிறைய பேர் வந்து அதை இது பண்ணுவாங்கன்னு தெரியல. எலிட் 1 man ஆர்மி கிளப்னு ஏன் சொல்றாங்கன்னா 50% ஆஃப் த டீம் ரன்ஸ் அடிச்ச இன்ஸ்டன்சஸ்லாம் இதெல்லாம்.
சூரியகுமார் யாதவ், சுரேஷ் ரெய்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா 53% ஆஃப் த டீம் ரன்ஸ் இன்னைக்கு அடிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். அவுட் ஆஃப் 160 மேல அடிச்சிட்டாரு. 53.2. இதுல என்ன பியூட்டினா டீமோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு 102, பட் சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ரைக் ரேட் 171.43. பீடாக் முதல்லயே சொன்ன மாதிரி வான்கடையில கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன்னா பின்னாடி போட்டு உரின்னு உரிக்கலான்னு நீங்க உரிக்கல, எரிச்சிருக்காரு. போன வருஷம் சௌரப் நேத்ராவல்கர் போன வேர்ல்டு கப்ல பெரிய ஒரு he emerged out of that வேர்ல்ட் கப். இன்னைக்கு அவரை நொங்கு எடுத்திருக்காரு. 2 மும்பை பிளேயர்ஸ் இன்னைக்கு இறங்குனாங்க யூஎஸ்ஏ தரப்புல இருந்து. ஒன்னு சௌரப் நேத்ராவல்கர், இன்னொன்னு சுபம் ராஞ்சனே மேட் அ ஃபைன் இம்பாக்ட் டுடே while சௌரப் நேத்ராவல்கர் struggled. 360 டாமினன்ஸ் in the and death overs. இதை தான் பல டீம்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 year when சூர்யா was going through a lean phase கட் பண்ணி வச்சிருந்தாங்க. டெத் ஓவர்ஸ் 38 ரன்ஸ். அதுல வந்து மொத்தமா 12 ரன் மத்த பேர் அடிச்சிருக்காங்க. சௌரப் நேத்ராவல்கர்ல 8 பால்ல 31 ரன் அடிச்சிருந்தாரு. விக்கெட்டுக்கு பின்னாடி 37% ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த ட்ரெண்டை மத்த டீம்ஸ் கட் பண்ணுவாங்களா? ஏன்னா இன்னைக்கு யூஎஸ்ஏ பிளான் பண்ணி வந்திருந்தா கூட அவங்களால சூரியகுமார் யாதவோட ஆன் ஸ்லாட்டை இன்னைக்கு தடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த அக்சர் பட்டேல் கடங்காரனை கொஞ்சம் மேல அமுச்சு விட்டுருக்கலாம்ல. அவன் பாட்டு மேல வந்திருந்தா அழகா போன வருஷம் வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆன மாதிரி ஆடி அழகா ஒரு தேத்தி 2 பேருமா சேர்ந்து ஆடி இருந்தாங்கன்னா ஒரு 170 டார்கெட் பண்ணியிருந்தா 190 வந்திருக்கும். எல்லாரும் ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடுறீங்க, இந்தியா அது வேர்ல்டு கப்ல இதுன்னு எல்லாம் பேசுறாங்க. த ஒன் திங் இந்தியா ரியலி மிஸ்ட் அவுட் டுடே வாஸ் யூஸ்வலா பாம்பே விக்கெட், வான்கடை விக்கெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரட்டலாம் நினைச்சு வந்தாங்க. பிச்சில் கொஞ்சம் பால் ஹோல்ட் இருந்தது. இட் சர்ப்ரைஸ் இந்தியா, இட் சர்ப்ரைஸ் யூஎஸ். நாட் த டிபிக்கல் ஐபிஎல் பிச், பைலாட்டரல் சீரீஸ்க்கு கிடைக்கிற மாதிரி பிச் இல்லாதனால இந்த ஒரு நிலவரம். பட் இந்தியா லைக் ஆல் சாம்பியன் டீம்ஸ் டூ ஃபவுண்ட் அ வே டு பெயில் தெம்செல்ஸ் அவுட். இன்னைக்கு சூர்யா ஒரு ஷாட் ஆடலாம் பீடால், டிபிக்கல் சூர்யா ஷாட். வான்கடை ஸ்டேடியம்ல பவுன்ஸை யூஸ் பண்ணி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஸ்டெப் அவுட் பண்ணி அதோட கிராஃபிக் வரப்போகுது. இந்த ஷாட் ஆடுறது எவ்வளவு கஷ்டம். வாட் செட் சூரியகுமார் யாதவ் அபார்ட் இன் பிளேயிங் திஸ் ஷாட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ளீஸ். அதாவது ஆஷா, அதான் சொல்றேனே, ஒரு தைரியமா வந்து ஒரு கால் பண்ணேன் பிஃபோர் த நியூசிலாந்து சீரிஸ் கோயிங் டு பி த டாப் 3 ரன் கெட்டர் இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு. அந்த 2வது மேட்ச் நியூசிலாண்டோட அடிச்சாரு. பட் ஐ டிடன்ட் see the ஒரிஜினல் சூரியகுமார்ஸ் ஃபிளேர் அண்ட் த ஃப்ரீடம் he batted. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும் போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பியூட்டிஃபுல்லா அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. 15 ஓவர் வரைக்கும் நீ பெருமையா ஆறு, கவலைப்படாத, அதுக்கப்புறம் பலாசலாம் அப்படின்னு இந்த அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு ஒரு ஒரு ஸ்வீப் மாதிரி ஒன்னு அடிச்சார் பாருங்க. அந்த வன்ஷால் வைக்கோட மூஞ்சியை பார்க்கணும். ஒரு லெவலுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இஸ் 360 டிகிரிஸ் பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த அப்ரோச்சை நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா, ஐ வாண்ட் யூ டு கரெக்ட் மீ இன் திஸ். இந்த பவுன்ஸ் வந்து எப்பவுமே ரெட் சாயில் பிச்சில் வந்து கொஞ்சம் அந்த ஹையர் சைடு இருக்கும். நீ இறங்கி வரங்கும் போது யூ ஆர் பிளேயிங் க்ளோசர் டு த பவுன்ஸ், நிறைய ஸ்ப்ளைஸ் ஆஃப் த பேட்ல அடிக்கும். நீ ஆடின 5 மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்லோ பாட்டா கோஸ்டல் ஏரியாஸ் நீ இறங்கி வரும்போது உன்னோட பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் வந்து நீ ரோல் கிட்ட இருக்கும். அப்ப உனக்கு ஹைட்டும் கிடைக்கும், எலிவேஷனும் கிடைக்கும். இந்த மாதிரி நச்சுன்னு உனக்கு மேல வருது. நீ இறங்கி வரங்கும் போது திலக் வர்மாவோட டிஸ்மிசலையும் பாரு, சிவம் தூபேவோட டிஸ்மிசலையும் பாரு. இவங்க எப்படி அவுட் ஆனாங்கன்னா வேர் த இம்பாக்ட் ஆஃப் த பால் இஸ். அப்பதான் நீ என்ன பண்ணும், பிச்சு இந்த மாதிரி இருக்குங்கும் போது யூ ஷுட் பி வெரி பர்டிகுலர்லி செலக்டிவ் அபவுட் யுவர் ஷாட்ஸ். ஐ எம் நாட் டெல்லிங் தம் டு பிளாக், அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பாப்பா 8 ஓவர் கொஞ்சம் வெயிட் பண்ணு பரம லூஸ் பால்க்கு அப்படின்னு. நீ கொஞ்சம் அப்படியே 2 ஓவர்ல 13 ரன் காட்டினீங்கன்னா அவனே பயந்து ஏதாவது பண்ண போய் போட்டிருப்பான். ஏன்னா அங்க உங்களுக்கு ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரோ ஜஸ்பிரீத் பும்ராவோ யாருமே கிடையாது. ஐ எம் நாட் ரைட்டிங் them off. they would have fallen on your plans. இவங்க மாத்தி அடிக்க போறாங்க. நீங்க பர்ஃபெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஏன்பா அந்த அக்ஷர் பட்டேல முன்னாடி இறக்கி இருக்க கூடாது. யூ ஆர் ஸ்பாட் ஆன். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணாங்க, இறக்கு சிவம் தூபே வச்சு நொறுக்குற அப்படின்னு. இது வந்து எப்படி வந்து சம்மேஷ் பண்ணணும்னா, இத எல்லா பாலும் அடிக்க போய் பவர் பிளேல விக்கெட் கொடுப்பது அதிசயம், ஒரு பேட்ஸ்மேனும் ஆங்கர் பண்ணாம ஆடுவது அதிசயம், அதையும் பெருமையா
சொல்லறது அதிசயம், ஏன் வழி தனி வழின்னு ஸ்லாப் பண்றது அதிசயம், கண்டிஷன்ஸ் தெரியாம ஆடுறது அதிசயம், அப்படியும் ஜெயிக்கிறது இன்னும் அதிசயம். இப்ப ஜெயிச்சுட்டு அஜூபா அஜூபாமா அத பண்ணாத, கண்டிஷனை பாரு. பவுன்ஸ் ஒரு மாதிரி ஸ்டீப்பா இருக்கும், அந்த மாதிரி பால் நிற்கும் ஹையர் சைட்ல இருக்கும்னா நீ ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து ஆடு. ஆனா ஒண்ணு சூரியகுமார் யாதவ் மேட்ச் முடிச்ச உடனே மொனாக் பட்டேல் போயிட்டு ஏதோ சொன்னாரே, அது என்னன்னு உனக்கு தெரியுமா இல்ல நான் சொல்லட்டுமா தம்பி? நீயே சொல்லு. கவலைப்படாதே சகோதரா, அடுத்த பாட்டா கொடுப்பான். கவலைப்படாதே சகோதரா, எப்பா எப்பா ஃபுல்லா டிஃபென்ஸ் தான், அவன் தானே ஆடுவான், அப்புறம் தானே டாட்டு பால் தானடா சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா. அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் இருக்கான், பாயிண்ட் கொடுப்பான், கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு அவர் சொன்ன உடனே தான் அவர் அவருக்கு மொனாக் பட்டேலுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. சோ இது யூ ஹேவ் டு பிரைஸ் சூரியகுமார் ஃபார் திஸ். நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவரை எப்படி தேத்தணும் அப்படின்னு சொன்னாரோ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் சூரியகுமார் யாதவ். இல்ல நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் தான் அந்த பக்கத்துல விளையாடுனவங்க. இன்ஃபேக்ட் தே புட் அப் a very very good show USA என்ன பொறுத்த வரைக்கும். பீடாக் நெக்ஸ்ட் டாக்கிங் பாயிண்ட், அந்த ஃபைனல் டாக்கிங் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன USA போய் பாகிஸ்தான் ஒரு போடுவான்னு. Do you firmly believe in that? ஏன்னா போன தடவை அடிச்சாங்க, but you think US will do it? In US they gave a good account of who they are, but பண்ண முடியும் நீ நினைக்கிறியா? இருக்கா அவங்க கிட்ட அந்த மசில் ஸ்ரீலங்கால போய் பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு அந்த bowling attack against சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி looks a damn good player that fellow is. கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச எக்ஸ்போசர் கிடைச்சதுன்னா சூப்பரா விளையாடுவான்னு நினைக்கிறேன். ஆஷா அவங்க எப்படி யோசிக்கணும்னா, can they find a way to get another 4 overs from a spin? அந்த மோஷன் பாத்தீங்கன்னா ஒரு பால் கூட மேல கொடுக்க மாட்டாரு, ரொப்புன்னு போடுவாரு. இந்த ஹர்மீத் சிங் கங்காரு மாதிரி ஓடி வருவாரு. அந்த இந்தியன் படத்துல கமலஹாசன் இது டெலிபோன் மணி போல் சிரிப்ப வலிவளா அப்படின்னு வர்ற மாதிரி அந்த மாதிரி ஓடி 4 ஓவர் அவரால் போட முடியும். தே ஆர் ஆல் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், மொனாக் பட்டேலா இருக்கட்டும், ஆண்ட்ரியஸ் கவுஸா இருக்கட்டும், பாவம் அந்த சல்தேஜா முக்கமல்லாக்கு இன்னைக்கு படல. He can also do the damage. Can they find a way to get another spinner in the lineup to bowl 12 overs? அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, they will be playing 12 players where Pakistan will be playing 10. ஏன்னா பாபர் அசாம் இவங்களுக்கு தான் ஆட போறாரு. அப்படிங்கும் போது அந்த ஒரு சின்ன அட்வான்டேஜும் அவங்களுக்கு இருக்கும். 12 against 10. ஏன் நீதான் உனக்குதான் எல்லாம் அவங்க தோஸ்த் ஆச்சே, டக்குன்னு கால் பண்ணி காஜா நஃபே உள்ள டீமுக்கு எத்தனை வேண்ட வேண்டியதானே, பேசியிருந்தானே இருக்க ரெகுலரா. இத சொல்லி அவங்களுக்கு இல்ல இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் தான் திருப்பி சொல்றேனே. இப்ப முதல்ல என்ன பண்ணாங்க, ஹாரிஸ் ராஃப் அப்படின்னாங்க, ரன் மிஷின், பேஸ் இஸ் ஸ்பேஸ் யார், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டிஃபீட், டெல் மீ ஆனஸ்ட்லி அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் போடுவாரு ஒவ்வொரு தடவையும். அதுல 4 ஓவர்ல 57 ரன் ஹாரிஸ் ராஃபுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் என்னோட பெருசா முடி வச்சிட்டு இருப்பாரு, அவர் 4 ஓவர்ல 63. ஓகே, உங்களுக்கு இது எப்படின்னா அசான் அலி சொல்றேன். ஓகே, அவர் 4 ஓவர்ல 63. சோ இவங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இப்ப இன்னொரு பாரிவள்ளல் இருக்காரு ஷஹீன்ஷா அஃப்ரிதின், அவர் தான் இன்னைக்கு பவர் பிளேல ரன்னே கொடுத்தாரு. அந்த சல்மான் மிர்சா இஸ் a very very good bowler. அந்த பிச்சில் உங்களுக்கு ஃபைம் அஷ்ரஃபால அதை பண்ண முடியுங்கும் போது இன்னைக்கு உஸ்மான் தாரிக் ஆடிந்தா பொட்டலாம் இருப்பாங்க நெதர்லாண்ட்ஸ். ஆனஸ்டா சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு கவாஜா நஃபே ஆடிந்தாங்கன்னா 16 ஓவர்ல கேம் சேஸ். அப்ப போயிட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி. நேரம் நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்த மேட்ச் புது பேட் கட்டபொம்மனுக்கும் இவனுக்கு பாபர் அசாமுக்கும் என்னையா கனெக்ஷன்? ஆத்துல போட்டாலும் அளந்து போடியா, என்னையா கனெக்ஷனே அந்த காலத்துல நீங்களா கிரிக்கெட் ஆடும்போது கட்ட டிஃபென்ஸ் ஆடுறவன என்ன சொல்லுவாங்க, கட்ட போடுன்னு சொல்லுவாங்க. சரியான கட்ட போடுவான்டா அவன் அப்படின்னு. இவர் சாதாரண கட்ட, பழைய கட்ட கிடையாது, கட்ட பொம்மன் இவரு. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், இவரை எப்படா இவர் இது பண்றது, இவர் என்னன்னா சொல்லி பார்த்து ஒன்னும் பிரயோஜனம், ஒரு பேட்டை கொடுத்துருவேன். பேட்டை கொடுத்துட்டு இது கொஞ்சம் சீசன் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு. அப்பயாவது அவருக்கு அது புரியுதா அதுன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் குரு சிஷ்யன் படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுல ரஜினியோட தம்பியை ஜெயில உள்ள போய் கட்டையில வச்சு பிராக்சர் பண்ணி விட்டுருவாங்க, பாத்திருக்கேன். ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிராக்சர் பண்ணுவாரு. இவரை நீங்க
என்ன பண்ண முடியும்? எங்க ஒரு கேட்ச் பிடிச்சாலே சொல்றாங்களே, பாபர் அசாம் இஸ் a வெரி குட் ஃபார்ம்ன்றாரு. கேட்ச பிடிச்சா இதுக்கு மேல என்னையா பேச முடியும்? ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும். ஹை 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 ஓய் 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 ஹை ஹை பட்டோ பட்டி பட்டோ பட்டி பட்டோ பட்டி, அதைத்தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீ ஒண்ணுமே அவனை பத்தி நீ பேசவே முடியாது. இதுக்கு மேல என்ன ஃபுல்லா பாட்டா கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒளிய மூலியமா இல்ல கிரிக்கெட் ஷோவான்னு தெரியல. சரி, ஒரே ஒரு பாயிண்ட் டெக்னிக்கலா நான் பார்த்து வச்சிருந்தேன். இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி போலிங்ல சுபம் ராஞ்சே மிலிந்த் குமார் ஸ்டம்பிங் அவுட் ஆயிட்டாரு. அது ஸ்டம்பிங்கா ரன் அவுட்டா ஃபர்ஸ்ட். என்னோட ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, நான் போன பைலாட்டரல் சீரிஸே சொல்லியிருந்தேன், இஷான் கிஷன் கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண மாட்டாரு, கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டீல் இஸ் a குட் கீப்பர்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த பால கூட கலெக்ட் பண்ணதை பார்த்தா லைட்டா ஒரு பயம் வருது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இந்தியா யோசிக்கணுமா? இஷான் கிஷன் ஒருவேளை பிக் பண்ண மாட்டாரா வருண் சக்கரவர்த்திய? அண்ட் அந்த டிஸ்மிசல் ரன் அவுட்டா ஸ்டம்ப்டா? அதை சொல்லு கொஞ்சம். நீ அம்பையர் தானே, சொல்லு. நான் ஒரு குவாலிஃபைடு அம்பையர்ன்ற முறையில the batsman was trying to steal a run, thinking that the ball has passed the wicket keeper. Okay, so that is technically called as a run out and not stumped. ரெண்டாவது, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இஷான் என்ன பண்றாரு, பால் எங்க பிச்சாருதுன்றத பார்த்து மூவ் பண்றாரு. மிஸ்ட்ரி போலர்ஸுக்கு பால் எங்க பிச்சாருதுன்றத பார்த்து மூவ் பண்ணக்கூடாது. நரேன்கெல்லாம் பால் எங்க பிச்சாருதுன்னு போனேன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் கோல் தான். அதுக்கப்புறம் 1-0 2-0 3-0. ஸோ இப்போ நீங்க இப்போ நிக்லாஸ் புரன்லாம் பெரிய விக்கெட் கீப்பர் கிடையாது. ஆனா இந்த ரிலீஸ பார்த்துட்டு வைட் ஆஃப் த ஆங்கிள் வரதை பார்த்துட்டு என்ன போட போறாருன்னு ஸ்டில்லா இருப்பாரு. இப்ப இஷான் என்ன பண்றாரு, டக்குன்னு கொஞ்சம் பால் உங்களுக்கு இந்த ஆஃப் ஸ்டம்ப்ல வருதுனால டக்குன்னு லெக் சைட்ல இப்படி போயிடுறாரு. அப்படி போகக்கூடாது. அதைத்தான் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த ட்ரைனிங் செஷன்ல பேட்ஸ்மேன் இல்லாம அவரை போட விட்டுட்டு எந்த ஆங்கிள் வரும்போது எந்த குதிரை மாதிரி ஓடி வந்து போடுறாரு, எந்த பக்கம் ஒரு லெக் ஸ்பின் வேற போடுறாரு, எப்ப அவர் போடுறான்றது நீங்க பார்க்கணும். இப்ப லெக் பிரேக் என்ன ஆகும், உங்களுக்கு ஆஃப் ஸ்டம்ப்ல போடுறீங்க, லெக் பிரேக் போட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி திரும்புற விக்கெட்ல வெளியில போயிடும். இப்ப நீங்க ஆஃப் ஸ்டம்ப்ல போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பக்கம் லெக் சைட்ல போனீங்கன்னா நாலா பக்கம் கிள்ளி நீங்க 4 போயிடும். அது அந்த ஸ்டம்பிங்கே பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டாருன்னு நினைச்சேன் நானு. அப்புறம் பார்த்தா தோல்ல பிடிச்சாருங்க. அப்ப அந்த காலத்துல சிவாஜி சொல்லுவாரு, பாலூட்டி வளர்த்த கிளி தோல்லையும் மாரலையும் போட்டு வளர்த்தேன்னா பார்த்தா அக்குள்ள இருந்து எடுக்கிறாரு பால. என்ன நடக்குதுங்க? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், as per the law, the batsman was trying to steal a run. It has to be called run out and not stumped. பரவாயில்ல, நம்ம ஆளு கஷ்டப்பட்டு போலிங் போட்டிருக்காரு, ஒரு விக்கெட் ஓசியில வரட்டும். நம்மால் கஷ்டப்பட்டு போலிங் போட்டிருக்காரு, ஒரு விக்கெட் வரட்டும், எடுத்துக்கோங்க. விக்கெட்டா ரன் அவுட் ஆங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. சூர்யா நாக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன இந்தியா பயங்கர ஃபேவரட்ஸ் நீங்க இந்த முக்கி இருக்காங்க யூஎஸ் விட அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இல்ல சார், கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்து நம்ம சரியா கண்டிஷன்ஸை படிக்கல, கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அக்சர் பட்டேல இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பேடப் பண்ணி முன்னாடி அனுப்பல, அதோட ப்ரிப்பேர்ட்னஸ் இல்ல, கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டோம், விட்டு பார்த்தோம். பரவாயில்ல சார், அதெல்லாம் பிடிச்சிருவாங்க, பயப்புல செம்ம டேலண்டட் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நம்ம பயில தானே பின்னிடுவாங்க அடுத்த கேம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பாட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அப்படியே பாட்டெல்லாம் இன்னைக்கு ஒளிய மொழி எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்த மேட்சுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாம். பாகிஸ்தானோட மேட்ச் ஆட போறோமா சார்? அவங்க சும்மா பண்றாங்க சார், கண்டிப்பா விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இத்துடன் இந்த ஷோ சாம்பியன்ஸ் வாட்ச் இத்துடன் நிறைவடைகிறது.